அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் கதை பேசலாம் வாங்கல ஒரு எழுத்தாளரை பற்றியும் அவரோட கதைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிப்பா. முனிஸ், எனக்கு முனிஸ் தான் நான் கூட்டு பழக்கம். அது அவரோட ஃபுல் நேம் நீங்கள் சொல்லிக்கோங்க. வசந்தி முனிஸ். ஆமாம். இன்னொன்று வறுமை நிறம் சிவப்பு, அந்த கருப்பு சிவப்புக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆமாப்பா, இது ஏதோ ஒரு காம்பினேஷனில் வந்துட்டு அரசியல் கிடையாது, கதை மட்டும்தான். வசந்தி முனிஸ் தம்பி சமீப காலத்தில் நான் ரொம்ப ரசித்து வாசிக்கிற எழுத்துக்கு சொந்தக்காரர் வசந்தி முனிஸ். பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவையும் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இவருடைய எழுத்து ரொம்ப ஈர்க்குது என்னை இப்போ எல்லாம். காரணம் என்னென்னா, அந்த எழுத்தில் அவர் பதிவு செய்கிற அந்த சமூகத்தின் வழி, அதனோட உள்ளூர் மொழி வட்டார வழக்கில் எழுதப்படுற நகைச்சுவையான விஷயங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய ஈர்ப்பை தருது அவருடைய எழுத்து. அதனால தான் அவருடைய எழுத்து இப்போ நிறைய பேரால் பரவலாக பேசப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கேலக்சியிலேருந்து 2 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். வசந்தி முனிஸ் எழுதி விண்மீனில் புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறோம். ஒன்று சொடலி, இன்னொன்று விக்டோரியா. 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நம்ம விண்மீன்லேயும் இவர் நிறைய எழுதிட்டு இருக்கிறாரு. கதை பேசலாம் வாங்காலையும் நிறைய பேசுகிறார். போன வாரம் கூட நிறைய பேர் அதை பற்றி பேசுனாங்க. ஆமாம், போன வாரம் நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக பேசணும். ஆமாம், அதில் நிறைய பேர் அவரோட தாபா, துண்டு பீடி, இதை பற்றிலாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. சரி, அவரை பற்றி இந்த கதை பேசலாம் வாங்கலால பேசலாம், மற்ற கதைகளை பற்றியும் பேசணுன்னு தான் இது. நீங்கள் அனுப்பி வச்சுருந்தீங்க அவரோட மற்ற கதைகள், வாசக சாலையில் அவர் எழுதின கதைகள் நீங்கள். ஓந்தான் சாரு, நம்ம சின்ன வயசில் இந்த ஓனான்லாம் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் பெரிய டாக்டராக வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளோட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற வியூவர்ஸோடும் சரி, உங்களோட முதல் பேஷண்ட் ஓனானாக தான் இருப்பாங்க சின்ன வயசு. அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரில அந்த ஓந்தான் சாரு. அதுக்கப்புறமா இன்னொரு கதை படித்தேன், சார். யார் அந்த சார்? அது கிடையாது, அது இங்கே கிடையாது, இது வேற சார். இந்த சாரில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்புறம் இந்த 2 கதையை நான் வாசிட்டு வந்தேன். சிறுகதை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இது பெரிய கதையாக, பெரிய கதையாக இருக்கும். என்ன இது கதைக்கு வாங்க, திரும்பி வெளியே போயிடுறாரு, திரும்ப கதைக்கு வாங்க அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி தான் சில சொல்லுவாங்களே. படம் பார்க்கும்போது கதையை விட்டு வெளியே போயிட்டு சுற்றிட்டு திரும்ப அதுங்களும் வராங்க, அந்த மாதிரி. ஆனால் அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. வெளியேன்னா ரொம்ப வெளியே போல, அந்த ஊருக்குள்ளேயே இன்னொரு ஜனங்களை பற்றி பேசிட்டு சேர்த்து சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் நிறைய பட்ட பெயர்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம பேசும் துண்டு பீடிலேயே நிறைய பட்ட பெயர்கள் வச்சு அந்த கதை முடிஞ்சிருக்கும். இதுலேயும் இதுலேயும் பார்க்குறேன், இதுலேயும் பட்ட பெயர்கள். என்னது பெருச்சாளி, அது அந்த கூட்டத்துக்கு பேர் பெருச்சாளி A1 கூட்டம். அது நம்ம இப்போ ஃபுட்பாலில் ஒரு டீம் வச்சு பார்க்குறோம். அவங்க அன்னைக்கு அந்த கேளிக்காயை வச்சு விளையாடுற அதுக்கு ஒரு டீமுக்கு ஒரு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக எழுதியிருந்தார். அதுவும் அந்த ஓனான் சாரில் அந்த பிரம்மு அம்மாவை போட்டு பாடாப்படுத்திருப்பார். அந்த ஒரு மூட்டை வலி ஊரையே பாடாப்படுத்தும் இந்த. ஆனால் இவரோட கதைகளை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க தான் வில்லன்ஸாக இருப்பாங்க. வில்லன் சொல்ல மாதிரி அவங்க தான் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவானுங்க. துண்டு பீடில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த பசங்க தான் வேலையை பார்த்து வெட்டிப்பாங்க. இதுலேயே அந்த பிரமுக்கு ஓந்தானை பிடிச்சி கொடுத்தது இந்த பசங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவரோட கதைகள் அடுத்தடுத்த கதைகளுக்கு கொஞ்சம் சேம் கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இருக்குது. கேரக்டர்ஸ் சொல்கிறேன்னா அந்த சின்ன பசங்க இது ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. நான் மற்றபடி அந்த புத்தகத்தை நான் வாசிக்கல. நீங்கள் சொன்ன கேலக்சியில் வெளியிட்ட புத்தகத்தை வாசிக்கல. அது கண்டிப்பாக நான் வாசிக்கணும். கண்டிப்பாக அது சொல்கிறப்ப இப்போ விக்டோரியான்ற கதையாகட்டுமே, சொடலின்னு ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எண்ணம் மாறுபடும். இப்போ துண்டு பீடி, சாரு, துண்டு பீடி, ஓந்தாஞ்சோறு, இதெல்லாம் வாசிக்கும்போது அந்த சின்ன பசங்க பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா, நம்ம இந்த பட்டப்பேருன்னு சொன்னதுனால கிராமத்து வழக்கு அப்படின்றப்ப பெரும்பாலும் ஒருத்தருக்கு நேராக பேசுகிறப்ப ஒன்றா அவருக்கு ஒரு பட்டப்பேரை கண்டிப்பாக சுற்றி வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் சரி, நம்ம வாத்தியார்களுக்கு பூரா பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஊரில் இருக்க பெருசு எல்லாருக்கும் பட்டப்பேர் வச்சுருப்பாங்க அவங்க காலத்தில். அதை இந்த கதையில்
பேரே சொல்லாம நேரா பட்ட பேர்லயே கதாபாத்திரமா வச்சு இது பூரா வந்திருக்கும். இதுல எல்லாம் தூக்குவாலிக்கும் முண்டக்கனுக்கும் என்ன பேருன்னே தெரியாது, அவங்க பேரே இதுதான் அப்படின்ற மாதிரியே சொல்லி வந்திருப்பாரு இந்த துண்டு பீடியில. அதே மாதிரி தான் ஓந்தான் சார்லையும் இந்த பிரமு பற்றி அந்த ஊரையே படுத்தி எடுக்கும். அப்படி படுத்தி எடுக்கிறப்ப அந்த சின்ன பசங்க வில்லன் கிடையாது, சின்ன பசங்க அவங்களுடைய மகிழ்ச்சியான விளையாட்டுக்கு நடுவில் ஒரு உதவி செஞ்ச மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கிது அப்படின்றதுனால வந்து செய்வாங்க. அந்த கீரைக்காரனை வம்புழுத்ததுனால தான் அவன் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடுறான், ஓந்தான் சார் குடி அப்படின்னு. இல்லை, நான் ஏன் வில்லன் சொன்னேன்னா அவரோட சாரில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பையன் தான் வந்து மோகனை வந்து அடித்து போட்டிருப்பான். அந்த சீனி முகமதோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போய்க்கும்போது சின்ன பையன் தான் போய் அடிச்சிருப்பான். அது ஏன் அடித்தான்னு கதை சொன்னால் அதுக்கு அந்த சின்ன வயசில் அவன் வர கோபம் தானே. இப்போ அது வந்து உண்மை தான். அவர் வந்துட்டு ஏதோ வந்து கற்பனையில் எழுதுனது கிடையாது. நம்ம வாழ்க்கையிலேயே சில என்ன சொல்கிறது அடிப்படை அவங்க வீட்டில் பழக்கப்படுத்தி வளர்க்காத அந்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய வார்த்தை அது. அந்த மாதிரி பசங்க நிறைய பேரை பார்த்தா கொஞ்சம் தான் பெரிய ஆள் மாதிரியும் பெரிய ஆள்கிட்ட அவன் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியாமல் பேசுகிற பசங்கள் இருக்கிறாங்க. இந்த கதையில் அப்படி தான் வந்து அவங்க அப்பாவை வந்துட்டு இதை பேரை சொல்லி அவனை இங்கே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகனாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஸோ அப்படி தான் அந்த யாருன்னே தெரியாது, ஒருத்தவங்களோட வரலாறே தெரியாமல் ஒரு சின்ன பையன் போயிட்டு அவரை போட்டு இது பண்ணுவான்ல. இப்போ கலை சூழல் ஆதிக்க மனப்பான்மை தான். போய் நேராக முருகேசன் இருக்கானா அப்படின்னு கேட்குறப்ப இவனுக்கு கோவம் வந்தாலும் அடைக்கிறான். ஒருவேளை அந்த பையனுக்கு இது தெரியாமல் வேற யாரும் அவனுக்கு தெரிஞ்ச முருகேசனை கேட்க வந்திருப்பான் போல. எந்த முருகேசனை கேட்குறீங்க தம்பி அப்படின்னா தான் அதான் தண்ணி பார்ப்பான்ல அந்த முருகேசன் தான் அதுன்னு தான் சொல்லுவான். எப்பா அவர் வயசு என்ன, எங்கள் அப்பா கூட உன் வயசு என்ன, நீ இப்படி பேசலாமா, பள்ளிக்கூடம்லாம் போறியா இல்லையா, படிக்கிறீங்களா இல்லையாடா, படித்தா உங்களுக்கு வந்திருக்குமேடா அப்படின்றது தான் அந்த கேள்வி. பள்ளிக்கூடம் போறியா இல்லையான்னு கேட்பான். அப்போ அவன் வந்து உன்னை நான் தனியாக சிக்கும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். எப்பவுமே தனியாக சிக்கும்போது தான் ஆதிக்கம் வந்து ஆதிக்க சாதி ஆதிக்கம் இது எல்லாமே தன்னுடைய செயலை செய்யுது. அப்போ அந்த இதில் தான் பின்னாடி அவன் தனியாக வந்து அந்த வாழைத்தோப்புக்குள்ள தீனுக்காக போனப்போ கூடி அடிச்சு போடுவாங்க. ஆமாம், அந்த தீனோட இதுவுமே நல்லா இருக்கும். அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த கதையில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து மரியாதை எல்லாம் பேசுகிறான்ல, இந்த மருமகன் மக வீட்டுக்காரர் மருமகன் அத்தமை இந்த மாதிரினாலே ஒரு மரியாதை கூட்டிடும் நம்ம உறவு முறைகளில். இவங்க 2 பேரும் இடையில ஒரு கடைக்கு போவாங்க. ஆமா ஆமா, அங்க போனா அந்த தாத்தா வந்து பேசுவார்ல, தாத்தாவே தண்ணி பாட்டில் கொடுக்கும் போது கூட 2 இதை தூக்கி கிளாஸ் வைப்பாரு. இதான் தமிழ்நாட்டுடைய நிலைமைன்ற மாதிரி. இதை தண்ணி அடிக்க தானடா போறீங்க, எப்பா தண்ணி பாட்டில் வாங்கினாலே தண்ணி அடிக்க தான் போறோம்னு அர்த்தமா? ஆமா, இப்போ கலை சூழலும் அப்படிதானே இருக்குது. நீங்க வந்து சொன்ன மாதிரி அந்த பையன் வரலாறே தெரியாம ஒருத்தங்களோட பேரை சொல்லி கூடும்போது இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூழ்நிலையிலே அப்படித்தானே ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாம் அப்படிதான் நடக்குது. அது அந்த இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த உங்க அப்பா யாருப்பா யூனியன்ல கிளார்க்கா இருக்காரு சாவுல் மருமகன் நீயா மகாப்பா நீ அப்படின்றப்ப அவர் மருமகன் அப்படின்றனால அந்த தாத்தா அந்த அந்த வரி ரொம்ப நல்லா இருக்கும். சாவுல் மருமகன்னு சொன்னதுனால அவர் மகனாப்பா நீ அப்படின்னா அவர் நல்லவருப்பா, எனக்கு டீ காப்பி வாங்கி கொடுப்பாரு, இருன்னே வரும் மரியாதை. ஆமா, மருமகன்றனால இதுவே வந்து சொல்லுவான். நீ யாருப்பான்னா எங்க அப்பா முருகேசன் எந்த முருகேசன், அந்த தண்ணி பாப்பார்ல அப்படின்னதும் முருகேசன் தம்பி மயனாடானே ரொம்ப நல்லவன்ப்பா உங்க அப்பேன் அப்படின்னு. ஸோ தம்பி தன் பங்காளி வகைரான்றப்போ இந்த மரியாதையும், அந்த இது மருமகன் அப்படின்றப்ப அந்த மரியாதையும் கொடுக்குற ஒரு சின்ன இடத்துல காமிச்சிருப்பாங்க அந்த எழுத்துல. இந்த மாதிரி இயல்பு எழுதுறதுனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு எழுத்து. ஆனால் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்கிறத பெருசாக நீட்டி சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு பேராகிராஃபுமே இருக்கும். அதில் வந்து நிறைய இதில் நான் பார்த்து தான் செஞ்சேன். அதே மாதிரி இந்த கிணத்துக்கும் அவருக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது போல். 2 பேர்லேயும் அந்த பசங்க கிணத்துல போய் ஒழிஞ்சு கிடப்பானுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் சார்லேயும் அவர் வந்து நிறைய கதையில கிணறு நான் படித்த கதைகள் ஃபுல்லாக ஒரே மாதிரியே ஒரே இடங்களாகவே அது பயணப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. ஓமை ஓமானம் இந்த இதெல்லாம் நிறைய பயன்படுத்துறாரு. அதை வந்து அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்றதுனால கதை படிக்கும்போது நல்லா இருக்கும். ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்றத
சுருக்குல மாட்டிக்கிட்ட கருவாளி மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு இந்த கதைகளில். ஆமாம், அதே மாதிரி வந்து துண்டு பீடிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இதுலேயும் வந்து துண்டு பீடியில் அப்பாவும் ஓடுவார், பையனும் ஓடுவான். இந்த ஓந்தான் சாரில் வந்துட்டு இந்த சின்ன பசங்களும் ஓடுவாங்க. முடியும் போது பார்த்தோன்னா இந்த தண்ணி அடிக்க வந்த அவரும் வந்து போலீஸ் நினச்சிட்டு ஓடுவாங்க. அந்த அதுலேயும் வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு அவள் தான் ஓடாருன்னா அப்பாவும் யாரெல்லாம் ஓடுறாருன்னு கேட்பான். இதில் வந்து மேலே வந்து ஒரு பறவை உட்காந்து பார்த்துட்டு ஓடுறது பார்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் கதைக்குள்ளேயே கொண்டு வருவார். நீ இன்னமும் அந்த புத்தகத்தை நான் உனக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன். சுடலியும் விக்டோரியா அதை வாசிக்கணும். ஏன்னா சுடலி கதையெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கதை. ஒரு இனம், ஒரு மக்கள் கூட்டமே இன்னொரு கூட்டத்தால் எப்படி பாதிக்கப்படுது, எப்படி நசுக்கப்படுது, அதுக்கடுத்து அந்த பழி வாங்குறதுக்காக சில செயல்கள் செய்யப்பட்டதாக காட்டினாலும், ஆனால் இது ஏன் வருது அப்படின்னா அடிப்படையில் ஒன்றுமே இல்லை, சாதிய அடுக்குநிலை தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதில் தான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடக்கி வைக்க பார்க்குறான். தான் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு வருத்தமும் இகழ்ச்சியுமே அவன் பார்க்குறதில்ல. ஏன்னா தனக்கீழே இன்னொருத்தன் அடிமையாக இருக்கிறன்றதில் அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த நிலையில் அவன் நமக்கீழே ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றப்ப அவன் இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிற பற்றி எதுவுமே வருத்தப்படுறதில்லை. இது எல்லாமே கதைகளில் சொல்லிட்டு வர்றார். தாபா படிச்சியா? தாபா வந்து வாசிக்கலாம்னா, தாபா வந்துட்டு அதாவது ஹிந்திக்காரர் வச்சுக்கிற ஒரு கடை பக்கத்தில் அந்த ஹைவேல இருக்கிறது தான். அது பெரிய ஒரு விஷயம். அது என்னன்னா வந்தேரிகள் இங்கே வந்து பிழைக்க வந்துட்டாங்க, அவங்கள வந்து இது பண்ணுன்ற ஒரு பொது மனப்பான்மை இருக்குது. அவங்க வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்கோம். திரவியம் தேடணும், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அவன் திரவியம் தேடுற அளவுக்கான திரைக்கடலை தாண்டி இருக்கிற ஒரு செல்வ செழிப்பான பகுதியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. அதனால அவன் தேடி வந்து இங்கே அவனுக்கானதை வர்றான். அப்படி பார்க்கும்போது தமிழர்கள் உலகம் பூரா பரவி அங்கங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற எல்லாருமே அந்தந்த நாட்டுக்கு வந்தேரிகள் தான். ஆமாம், அவங்க பிழைக்க போனவங்க தான். இப்போ நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல. ஏன்டா இங்கே வந்து அவன் வந்து பிழைக்கிறான், நம்மால் பிழைக்க முடியலன்னு நம்மால் செய்கிற தப்பு பிழை என்ன, எங்கே நம்ம தேங்கி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்னும் உணரவே தொடங்கலை. அதற்கு பதிலாக ஆற்றாமையில், கோபத்தில், பொறாமையில் அவன் வர்றான், உட்காடுறான், சம்பாதிக்கிறான்னு அவன் மேலே ஒரு வெறுப்பை தான் காட்டுறமே ஒழிய எங்கே நம்ம சைடு என்ன நம்ம பக்கம் பிள்ளைன்றதை திருத்திக்க நம்ம தயாராக இல்லை. அதான் அந்த தாபாவில் நான் யோசிச்சு படித்தேன். நான் ஏன் தாபா வந்து இந்த வாட்டி கொண்டு வரலன்னா, நீங்கள் அந்த லிங்கை இணைச்சி விடுங்க. போன வாட்டி வந்து ஒருத்தர் அழகா தாபா பற்றி அந்த கலந்துரையாடலில் பேசினாங்க. ஸோ அதை வந்து நம்ம கங்கா பேசினார். நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. அந்த லிங்க் வேணால் இணைச்சி விடுங்க. கங்கா பேசினார். அது நல்ல ஒரு கதை. குறிப்பாக இந்த வெளிநாடு வந்து பிழைக்க வந்த தமிழர்கள் இந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இதுக்கு அந்த வட்டத்தை விட்டே வெளியே வராதவங்க தான் இப்படி பிழைக்க வர்றவங்க மேலே கோபத்தில் இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நம்ம இங்கே பிழைக்க வந்த நாட்டில் வந்து அப்படிப்பட்ட இதை சில இடத்துல பார்த்தாலும் ரொம்பலாம் பார்க்க முடியல. அவங்க நம்மளை வந்துட்டு அவங்க நம்ம அணைச்சிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், யாருமே நீங்கள் பிழைக்க வந்து அப்படி இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லை இங்கே வந்த பிறகு. அது மாதிரி தான் நிறைய இடத்துல அதுவும் உண்மையும் கூட. ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம கதையை பற்றி எந்த கதையும் நம்ம ஃபுல்லாக சொல்லலை. ஆனால் வந்து அந்த அவர் எழுதின எழுத்துக்களை பற்றியும் கதைகளை பற்றியுமே நம்ம நிறைய பேச. ஆமாம், ஏன்னா போன வாரம் கதைகள் நிறைய பேர் அந்த கதைகள் ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க. இந்த மாதிரி எழுத்தாளர்களை பற்றி பேச வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை நம்ம கடந்து போகிறோம், நிறைய பேருடைய எழுத்தை வாசிக்கிறோம். அவங்கள பற்றியும் நம்ம பேசும்போது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு அவங்கள பற்றி கண்டிப்பாக அப்படின்னு. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்துட்டு பெரிய 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 எழுத்தாளர்கள் தான் தெரிய தவிர இந்த மாதிரி நல்லா எழுதுகிற சிறிய எழுத்தாளர்கள் கிடையாது. எல்லாருமே எழுத்தாளர்கள் தான், பட் வெளியே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச்சில் எப்படி மெஸ்ஸி ரொனால்டோ வச்சுட்டு ஃபுட்பாலே தெரியாதவன் அந்த டீம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறானோ அப்படி தான் வந்து இது இருக்குது. அப்படி கொண்டு வரக்கூடாது. எனக்கு வந்து இந்த வாட்டி நிறைய சின்ன டீம் வந்து நல்லா விளாடினாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாசிச்ச நிறைய கதைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தாளரை விட இவங்களும் அவங்க அந்த ஈக்குவலாக எழுதக்கூடியவங்களா இருக்கிறாங்க. வெளியே தரமாக நிறைய பேர் எழுதுறாங்கப்பா. ஆமாம், எனக்கு குறிப்பாக கேலக்ஸி நம்ம
பேசுகிற விஷயங்களில் விண்மீனில் பேசுகிறோம், விண்மீன் பதிப்புக்கு வர்றதாக இருக்கட்டும், என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா எழுதுகிறாங்க. இந்த இலக்கிய தரம்னு ஒரு சிலர் நிர்ணயிச்சிருக்கிற விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பவே மாட்டேன் எப்பயுமே. எனக்கு புரிகிற மாதிரி ஒன்று இருக்குன்னா அது நல்ல கதையாக நான் கருதுகிறேன். நான் புரியாமல் 2-3 தடவை படித்து அதற்கு விளக்கம் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு அதை புரிஞ்சு நான் அதை இலக்கிய தரம்னு கொண்டாடுறத விட படித்ததே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது எனக்கு பிடித்த கதையாக, பிடித்த எழுத்தாக கருதுறேன். அப்படி பார்க்கும்போது மிக சிறப்பான எழுத்தாளர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நிறைய பேசணும், தொடர்ந்து பேசுவோம் ஒவ்வொரு வாரம். ஆமாம், நம்ம வந்து இன்னொரு வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணால் 2-3 எழுத்தாளர்களை வந்துட்டு பேசுவோம் பற்றி. ஏன்னா வந்து அந்த மாதிரி எழுத்தாளர்களை எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் ஒன் ஆஃப் த சேனல் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிறிய சிறிய கதைகளையும் நாவல்களையும் வாசித்து அந்த எழுத்தாளர் கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நீங்கள் விண்மீன்களில் கூட வந்துட்டு யாரோட கதையை ஒதுக்குறனே தெரியாமல் அந்த அளவு நிறைய கதைகள் வந்து குமியுது. ஸோ அவங்களையும் பேசலாம், கண்டிப்பாக செய்வோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பேசுவோம் தம்பி. கண்டிப்பாண்ணே. மகிழ்ச்சி. இனி அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தாளரை பற்றியோ இல்லை இன்னொரு புத்தகத்தை பற்றியோ கொண்டு வந்து பேசுவோம். இந்த மாதிரி உரையாடல் வந்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குதுன்னு வர கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இந்த கலந்துரையாடல் அதுவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தனியாக உட்காந்து கதை சொல்லல, யாரும் கேட்க வரதில்லை. நீங்கள் கதையை பற்றி பேசிட்டு அதை சொல்லுங்க. செய்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. ஓகே, நன்றி.